இது வந்து மூக்கு கோவலை. இதை வச்சு இப்போ நம்ம வந்து மூக்கை கழுவ போகிறோம். கல்லுப்பு போட்ட தண்ணியை வந்து லைட்டாக சுட வச்சு ஆறின பிறகு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ இந்த ரைட் சைடு ஓட்டையில் மூக்கில் விட போகிறோம். இப்போ இது விட்டோன்னே இது இந்த சைடு போயிட்டு இந்த ஓட்டையில் வெளியே வரும் இந்த தண்ணி. அப்போ வெளியே வரும்போது அழுக்கெல்லாம் எடுத்துரும். இதை மாதிரி பண்ணும்போது நம்ம வாயில் தான் சுவாசிக்கணும். அப்படி வாயில் சுவாசிக்காமல் ஏதாவது பேசிக்கிட்டே இப்படி பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக நுரையீரலுக்கு போயிடும், நமக்கு பாதிப்பு. அதனால் இப்போ வாயில் தான் சுவாசிச்சுட்டு பண்ணணும். இப்போ இதை பண்ணலாம். இதை மாதிரி பண்ணுறதுனால நம்ம மூக்குக்குள்ளே சைனஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி இதை மாதிரி பண்ணுறதுனால என்ன பண்ணுதுன்னா, நம்ம நுரையீரலுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் அது உறிஞ்சி வெளியே சளியாக அமுச்சிட்டே இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக இது பண்ணதுனால ஒரு நாள் ஃபுல்லாக சளி வந்துகிட்டே இருக்கும். பயப்பட வேணாம், அது எல்லாம் நல்லதுக்கு தான். நுரையீரலில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த சைனஸ் பகுதி எடுத்து இப்படி சளியாக வெளியே அமுச்சிரும் இதை மாதிரி பண்ணுறதுனால. இப்போ இதை பண்ணலாம். இப்போ வந்து இந்த தண்ணியை நான் வந்து இந்த சைடில் விட்டு இந்த சைடு வர வைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, மூக்கில் இருக்க சுவாசத்தை நம்ம அப்படியே சுவாசிக்கிறத நம்ம அப்படியே வாயில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். நம்ம வாயில் அப்படியே சுவாசிக்க வேண்டியதான். சுவாசிச்சுக்கிட்டே இதை நம்ம பண்ண வேண்டியதான். மாதம் தூசம் நிறைஞ்ச இந்த காலகட்டத்தில் நம்ம மூக்கு கழுவுற பயிற்சியை அடிக்கடி செய்யணும் போல இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம மாதத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது செய்வோம். நம்ம நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுப்போம். நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளமுடன்.